சிறு சிறு தோல்விகளுக்கெல்லாம் மனம் தளரும் இன்றைய இளைஞர்களுக்கு யோகா, தியானம் போன்ற பயிற்சிகள் பாதுகாப்பானதாக இருக்கிறதா? பொதுவாக இன்றைய இளைஞர்கள் திறமை, ஆற்றல், உலகளாவிய பல செய்திகளுடன் தொடர்பு, மேலும் பல விஷயங்களில் சிறந்து விளங்குகின்றனர். பெரும்பாலும் அவர்களிடம் காணப்படும் பிரச்சனை பல வேலைகளை ஒரே நேரத்தில் பார்ப்பதினால் உண்டாகும் மன நெருக்கடி, கவனச்சிதறல், உடல் மற்றும் மனதின் மாண்பு அறியாததினால் உருவாகும் அறியாமை, தவறு என தெரிந்தும் விடுபட முடியாத மனநிலை, அதாவது அலட்சியம். இந்நிலையில் இளைஞர்களுக்கு விளைவுகளை தெரிந்து செயல்களை ஒழுங்குபடுத்தும் அறிவில் தெளிவு வேண்டும். மன அமைதி என்ற நிலையில் மனம் அறிவாக தன்மாற்றம் பெறுகிறது. இது தியானத்தின் மூலம் நமக்கு கைவரப்பெறும். அப்போது புலன்களை அறிவினால் கட்டுப்படுத்தலாம். அல்லதை விடுத்து நல்லதை எடுக்கக்கூடிய திறமை நமக்கு கூடுகிறது. இந்நிலை தியானத்தின் மூலம் மட்டுமே சாத்தியம். தியானத்தின் மூலம் ஓர்மை, சிந்தனையை குவிக்கும் திறன், கூர்மை, நுண்ணறிவு, சீர்மை, செயல் திருத்தம், நேர்மை, நல்ல விஷயங்களுடன் மட்டுமே தொடர்பு என்ற 4 குணங்கள் நமக்கு கிடைக்கிறது. அப்போது நாம் நினைத்தது நினைத்தபடியே அடையலாம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராகப் பெறின். குறள். செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.